என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். வாருங்கள் அன்பு உறவுகளை, காணொலிக்குள் செல்லுவோம். சிறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பல பேரிடம் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்ததாக அவர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தான் சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கில் புதிய திருப்பமாக 900 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருப்பதாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 900 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு வழக்கில் என்றால் 900 பேர் எப்படி குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டார்கள் என்ற கேள்வி சாமானிய மக்களின் மனதிலும் எழும் இல்லையா? கண்டிப்பாக எழும். ஆனால் 900 பேர் போக்குவரத்து ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், இவர் அமைச்சராக இருந்தவர் இல்லையா, இவரை சுற்றி பல நண்பர் கூட்டம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த நண்பர் வட்டத்திற்குள் இருந்த பல நூறுக்கணக்கான பேர் வந்துட்டு இந்த குற்ற வழக்கில் தொடர்புடையவர்களாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்ற இந்த அறிக்கை விசாரணைக்கு வந்தால்தான் எத்தனை பேர் சிக்கப் போகிறார்கள் என்ற உண்மை தெரிய வரும். சிக்கணும், எல்லாரும் சிக்கணும், ஒருத்தர் மிஸ் ஆக கூடாதுங்க. செந்தில் பாலாஜி 2016 அதிமுகவில் இருக்கும்போது தான் இந்த குற்றத்தை செய்யறாரு. இப்ப செந்தில் பாலாஜி திமுக அமைச்சராக இருக்கிறார். இப்போ அவரு லாகா இல்லாத அமைச்சராக தான் இருக்கார். அங்க இருக்கும் பொழுது செய்த இந்த குற்றம் இவர் இங்க வந்த பிறகுதான் கைது செய்யப்பட்டிருக்காரு. 2016, 2023 8 ஆண்டுகள்ல நல்லா குஜாலா இருந்தார் ஐயா. இப்ப சிறைக்கு உள்ள நல்லா அனுபவிச்சுட்டு இருக்காரு. அனுபவி ராஜா, அனுபவி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனக்கு வேலை கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்த மக்கள் தான் சரி அமைச்சர் மூலமா போனா நமக்கு வேலை கிடைச்சிருமோ அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நீங்க ஆளை வச்சு நீங்க ஒரு டீமை உருவாக்கி அந்த டீம் வந்துட்டு அந்த பணத்தை வசூல் பண்றதுக்கு நீங்க உருவாக்குன அந்த டீம் மூலமா அவங்க லட்சக்கணக்கான ரூபாயை கட்டினா எல்லாத்தையும் எடுத்து உங்க உலையில போட்டுக்கிட்டு அந்த மக்களை எவ்வளவு ஓட விட்டுருப்பீங்க, அந்த மக்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, அவர்கள் வந்துட்டு குடும்ப சூழ்நிலையால எவ்வளவு பாதிப்புக்குள்ளாயிருப்பாங்க. எல்லாத்தையும் சேர்ந்து இப்ப நீ அனுபவி ராஜா, அனுபவி ஜெயிலுக்குள்ள அப்படின்னு நான் சொல்லல. உனக்கு பணம் கொடுத்து ஏமாந்து போன அந்த மக்கள் எல்லாம் இந்த செய்தியை கேட்டா அதைத்தான் நினைப்பாங்க, அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே மக்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க உள்ள இருக்கிறதுனால அந்த மக்கள் உண்மையிலே கொண்டாட்டமா தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா அமைச்சருங்க அவர்கிட்ட போயிடுச்சு பணம், எப்படி வரும்னு தெரியல. ஆட்டை வித்தன், மாட்டை வித்தன், நகையை வித்தன், நட்டை வித்தன், கோழியை வித்தன், கொக்கை வித்தன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் என் பிள்ளைக்கு வேலை வந்துடாதா, என் பொண்ணுக்கு வேலை வந்துடாதா, என் புருஷனுக்கு வேலை வந்துடாதா அப்படின்னு கொண்டு போய் கட்டின பணத்தெல்லாம் எடுத்து ஏப்பம் விட்டுட்டு கடைசியில நீதிமன்றம் கேட்டாக்கா நான் வாங்கின பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டுங்க, நான் வாங்கின பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு பிறகு என்ன நீதிமன்றம் எதுக்கு தண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வேற. திருடுற பொருளை கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துருவேன், அப்புறம் நீ நிரபராதி ஆயிடுவேன். இது என்னடா சட்டம்? இது என்னடா சட்டம்? இது புதுசா இருக்கு. ஒரு கொலை குற்றவாளி தவறு செய்துட்டான், நீதிமன்றத்தில் போயிட்டு ஐயா ஆமாங்கய்யா நான் தான் செஞ்சீங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, ஏதோ தெரியாம செஞ்சுட்டுங்க ஐயா அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்றான் அந்த குற்றவாளினா. அப்படியா தம்பி, உன்னுடைய நேர்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா செஞ்ச தவிர இவ்வளவு கரெக்டா இந்த நீதிமன்றத்துல இதுவரைக்கும் எந்த குற்றவாளியும் இப்படி நேர்மையா வந்துட்டு தானே முன்வந்து நேர்மையா ஒத்துக்கிட்டது யாருமே இல்லை. அதனால உன்னை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன்னு நீதிபதி ரிலீஸ் பண்ணிட முடியாது. குற்றம் செய்தவன் அடிச்சு உதைச்சு பல புலன் விசாரணைகளை வைத்து அவனிடமிருந்து உண்மையை வாங்குவதை விட அவன் வந்துட்டு ஒத்துக்கிட்டான்னா அவனு மனசாட்சிக்கு பயந்து ஒத்துக்கிட்டு இருக்கணும். இல்லை என்றால் காவல்துறை அவனை துன்புறுத்துவதற்கு பயந்து ஒத்துட்டு இருக்கணும். இல்லை என்றால் நீதிக்கும் சட்டத்திற்கும் பயந்தாவது அவன் ஒத்துக்கிட்டு இருக்கணும். இதுதான் நடக்குமே தவிர ஒரு குற்றவாளி தவறு செய்வதற்கு முன்பு தான் செய்வது தவறு என்று தெரிந்திருந்தால் கண்டிப்பாக அந்த குற்றத்தை செஞ்சிருக்க மாட்டான். தான் தவறு செய்வதற்கு முன்பு ஆணவம், கர்வம், நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது, நம்மிடம் அதிகாரம் இருக்கிறது என்ற ஆணவத்தில் இருக்கிறவனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அவனுடைய ஆணவம் தான் கொண்டு வந்து செந்தில் பாலாஜி மாதிரி உள்ள கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. செந்தில் பாலாஜி கிட்ட இருந்தது என்ன? ஆணவம், கர்வம்.
நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது. நம்ம அமைச்சர், அதுவும் ஜெயலலிதாவோட அமைச்சரவையில நம்ம ஒரு முக்கிய இலாக்காவில் இருக்கிறோம். நம்ம தான் வந்துட்டு ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையே நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்றதெல்லாம் செந்தில் பாலாஜி அமைச்சரா இருந்த பொழுது அவர்கிட்ட இருந்த அந்த கர்வம். செந்தில் பாலாஜி அமைச்சர், அவருக்கு பின்னாடி இருக்கிற டீம் எல்லாம் வந்துட்டு அவர் முன்னாடி போனாரு. அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் போனாங்களோ அத்தனை பேர் இன்னைக்கு குற்றவாளியா இருக்கிறான்னு பாருங்க. இதுதான் நீதி. எல்லா குற்றவாளிகளும் எல்லா நேரமும் தப்பிக்க முடியாது. நான் பார்க்கல. சட்டத்தில் 1000 ஓட்டைகள் இருக்கிறது, எனக்கு தெரியாது. ஏன்னா குற்றம் செய்து உள்ள போனவனுக்கு தான் எந்த ஓட்டை வழியா வெளியே வரணும்னு தெரியும். அப்ப அவனுக்கு அந்த ஓட்டைகள் எல்லாம் தேடுறதான் அவனுடைய வேலை. அப்போ குற்றம் செய்துட்டு உள்ள போன பிறகு இவன் வந்துட்டு சட்டத்துல எந்தெந்த ஓட்டை இருக்குதுன்னு இவன் ஆளை வச்சு தேடுறான். யாரு அந்த ஆளு? அவனுக்கு தான் வக்கீல். வக்கீலை வச்சு தேடுறான். சட்டத்துல எந்தெந்த ஓட்டை இருக்குதுன்னு பாரு, அந்த ஓட்டை வழியா நம்ம எப்படின்னா வெளியே வந்துடலாம் அப்படின்னு. இதே மாதிரிதான் அந்த வழக்குரைஞர்கள் வந்துட்டு சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள் வழியா குற்றவாளியை வெளியே கொண்டு வந்து விட்டுருவாங்க. இவர் மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல. செந்தில் பாலாஜி மாதிரி திமுகவில் 100கணக்கான குற்றவாளிகள் வெளியே இருக்கிறான், இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறான். அதிமுகவில் அதே மாதிரி 100கணக்கான குற்றவாளிகள் முன்னாள் அமைச்சரா இருந்தவங்க இந்நாள் எம்எல்ஏவா இருக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் எல்லாம் இந்த துறையில ஊறி 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 சட்டத்தில் இருக்கிற அத்தனை ஓட்டையும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாத ஓட்டையே இருக்காது. நம்ம நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எதுக்கு? நமக்கு அந்த ஓட்டைங்க தெரியாது. சட்டத்தை கண்டா நமக்கு பயம். காவல்துறை அதிகாரி வராருன்னு சொன்னா நமக்கு தொடர் அடங்கும். ஆனா அதே காவல்துறை அதிகாரி அமைச்சர்கிட்ட போனா பயந்துகிட்டு ஐயோ அமைச்சர் வராது இப்படி நிற்பான். காவல்துறை அதிகாரி அமைச்சரை பார்த்துட்டு இப்படி நிற்பான். ஏன்னா அமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே அந்த காவல்துறை அதிகாரி தான். ஒரு அமைச்சர் அப்படிங்கிறவரு சட்டத்தை இயற்றுகின்ற இடத்தில் இருப்பவர் தான் அந்த அமைச்சர். அவ்வளவு பெரிய உயர் பொறுப்புல இருந்துகிட்டு சட்டத்திற்கு எதிராக, நெஞ்சுக்கு எதிராக, நீதிக்கு எதிராக, சட்டத்திற்கு புறம்பாக எவ்வளவு அநீதிகளை மக்களுக்கு இழைக்க முடியுமோ அத்தனை அநீதிகளை இழக்கிறீங்கன்னா காலம் ஒரு நாள் மாறும் இல்லையா? ஒரே மாதிரி இருக்காது. நேற்றைய நாள் இன்றைக்கு இல்லை, இன்றைய நாள் நாளைக்கு இருக்க போவதில்லை. நாளைய நாள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது பல ஊழல் வழக்குகள் இருக்கிறதுனால செந்தில் பாலாஜி வந்துட்டு பெயில எடுக்கவே முடியல. ஆனாலும் நீ உள்ளவே இருந்தாலும் பரவாயில்ல ராசா, நீ வந்து பிஜேபிக்கு போயிடக்கூடாது. அதனால இருக்கிற வரைக்கும் நீ அமைச்சர் தான், இலாகா இல்லாத அமைச்சராவே நீ உள்ள இருக்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் வந்து கேரண்டி கொடுத்து அவரே ஜெயில் அமைச்சராக வைத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய மு.க. ஸ்டாலின். இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அமைச்சரவையில மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் மீது பிரச்சனைகளாக செந்தில் பாலாஜிக்கு இடிமேல் இடியாக விழுந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு அவருடைய வழக்கு. உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு அங்க பெயிலுக்காக மீண்டும் அப்பீல் பண்ணாங்க. வழக்குரைஞர் இளங்கோவும் வில்சனும் போயிட்டு உச்ச நீதிமன்றத்தில் பெயிலுக்கு அப்பீல் பண்ணாங்க. அங்க போயிட்டு பெயிலுக்கு அப்பீல் பண்ணும்போது இங்க வந்துட்டு கீழமை நீதிமன்றத்திலேயே பெயிலுக்கு அப்பீல் பண்ணலாம். ஆனால் பெயிலுக்கு அப்பீல் பண்றதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களை முறையாக சமர்ப்பித்திருக்கிறீர்களா என்பதை மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்த பிறகு நீங்கள் நீதிமன்றத்தில் பெயிலுக்கு அப்பீல் பண்ணுங்க. ஏனென்றால் பல முறை செந்தில் பாலாஜியுடைய பெயிலை வந்துட்டு நாங்கள் நிராகரிச்சிருக்கிறோம், மீண்டும் மீண்டும் எங்களுக்கு தொந்தரவு செய்யாதீர்கள் என்று நீதியரசர்கள் கூறிவிட்டதாக இளங்கோவும் வில்சனும் வந்துட்டு வாயில வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டதாக சொல்லப்படுது. அதன் பிறகு இந்த தகவலை கொண்டு போய் ஸ்டாலின் கிட்டையும் உதயநிதி கிட்டையும் சொன்னதாகவும், உதயநிதியும் ஸ்டாலினும் இந்த பிரச்சனையை அப்படியே கொஞ்ச நாளைக்கு ஓல்டுல போடுங்க, ஏன்னா தொடர்ந்து நம்ம மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தை போய் அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தோம்னா ஒருவேளை செந்தில் பாலாஜி நிரந்தரமா வந்துட்டு பெயில்ல விட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வருட கணக்கில் உள்ளவே வச்சுட்டா ஒரு பிரச்சனையா வந்துடும் நம்மளுடைய அமைச்சரவைக்கு. அதனால கொஞ்ச நாள் நிறுத்துங்க, அடுத்த வேலை என்னன்னு பார்க்கலாம். எது நடந்தாலும் செந்தில் பாலாஜி பெயில்ல வராதிருந்தா மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. செந்தில் பாலாஜி வெளியே வருவதும் உள்ளே இருப்பதும் நீதியரசர்கள் கையில தான் இருக்கு. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.